ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலன் தந்து கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடிய நன்றியை செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த 5வது மாதத்திலும் கூட முதல் நாளிலும் கூட இந்த வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே ஆகும். தேவனுக்கு பயப்படும் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார், வழியை போதிப்பார். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு குழப்பம் உண்டு. படித்துக் கொண்டிருக்கும் சிறியவர்களுக்கு அடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், அடுத்து எந்த வேலைக்காக தேர்ந்தெடுப்பதில் ஒரு குழப்பம். ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் வழிகளிலே சிறந்த வழியை தேர்ந்தெடுப்பதிலே குழப்பங்கள் வரதான் செய்கிறது. அந்த குழப்பமான சமயத்தில் நாம் அநேகருடைய ஆலோசனைகளை நாடி செல்கிறோம். சில வேளை ஆலோசித்து தேர்ந்தெடுக்கும் வழி சரியானதாகவும் சில வேளை தவறுதலாகவும் முடிகிறது. அது நிமித்தம் துன்பத்தை அனுபவிக்கும் நபர்களில் நம்மில் பலர் உண்டு. இப்படிப்பட்ட தேவன் நமக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12. குழப்பத்தில் உள்ள நமக்கு நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறிந்தவர்களிடமிருந்து சரியான வழியை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனை அளிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமே. இதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருக்கு பயப்படுதல் மட்டுமே. ஐஸ்வர்யத்தை தருவார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீதிமொழிகள் 10:22. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவை ஐஸ்வர்யம். பயந்து நடப்பவர்களுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம். ஒரு குறைவின்றி நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9. நம்மை ஒருபோதும் தரித்திர நிலைமைக்கு தள்ளாத தேவன் அவர். இந்த உலகத்திலே வாழும் நமக்கு தேவை வழி நடத்துதலும் ஐஸ்வர்யமுமே. இவை இரண்டையுமே தேவன் நமக்கு இலவசமாக அளிக்கிறார். அவருடைய கட்டளைகளின்படி நடந்து தேவன் தரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் தாமே நம்மோடு இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென். தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா.